80% கொடுத்துருந்தீங்களா, அதையும் 75% ஆக்குறீங்க. நகை மதிப்புல கடன் வந்து 80% இருந்தது. அதனால நம்ம என்ன கேட்டோம்னா 80 கூட பத்தாது, 85 கொடுங்கன்னு சொல்லி திரு சு வெங்கடேசன் கேட்டார். இப்ப ரிசர்வ் பேங்க் அதை கன்சிடர் பண்ணிட்டாங்க. 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் வாங்குறீங்களா, நகை மதிப்புல 85% கடன் கொடுத்துடலாம். 2.5 லட்சத்துக்கு மேல 5 லட்சம் வரைக்கும் 80%, 5 லட்சத்துக்கு மேல 75% அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான ரொம்ப நம்மளெல்லாம் உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எண்ட் யூஸ். இப்ப நான் வந்து விவசாய கடன் வாங்குறேன். அப்ப விவசாயி வந்து கடன் வாங்கும்போது பல்வேறு செலவுகளுக்கு வாங்குவார். அவர் வந்து அவரே சொந்தமா ஒருவேளை விவசாயம் பண்ணலாம், அல்லது 2-3 பேர் கூலி ஆட்களை வச்சுக்கலாம். அவருக்கு கூலி கொடுக்கறதுக்கு அவர் கடன் வாங்கலாம், அல்லது விதை வாங்குறதுக்கு வாங்கலாம், அல்லது உரம் வாங்குறதுக்கு வாங்கலாம், அல்லது வேற பல்வேறு செலவுகள் இருக்கும். அது அதுக்கான அந்த விவசாய கருவிகள் வாங்குவதற்காக கடன். அப்ப நீ வந்து நான் இதெல்லாம் வாங்குறேன்ப்பா, இங்கெல்லாம் வாங்குறேன்னா அப்ப எண்ட் யூஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடைசியா அந்த பயனாளி யார், அது எந்த காரணத்திற்காக நோக்கத்திற்காக கடன் வாங்கப்பட்டதோ அதை நீங்க செக் பண்ணணும். நாங்க பேங்க்குக்கோ அல்லது நிதி நிறுவனத்துக்கோ அது இப்ப கைவிட்டாங்க. அது பணம் என்ன ஆகும்னா நேரம் அவங்களுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு அவசர கடனே வச்சுக்கங்க, நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா நீங்க நான் ஆஸ்பத்திரிக்கு செக் கொடுக்குறேன், என்ன ஆகும், நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன் 4 லட்சம், அவன்கிட்ட திரும்ப பணத்தை வாங்க முடியுமா என்னால? அப்ப இதை எல்லாத்தையும் சுத்தமா அந்த எண்ட் யூஸ் அப்படிங்கிறதே கைவிட்டாங்க. கைவிட்டுட்டு இன்னைக்கு வந்து கடனாளியினோட கணக்கில் தான் செலுத்த வேண்டும், எந்த 3ஆம் நபர் கணக்கிலும் கடன் செலுத்தக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவா ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க.